ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இப்போது சர்ப்ரைஸ்லாம் உடனே நான் காட்டிடுறேன். அந்த ப்ராடக்ட் இதுதான், அதாவது மொபைல் கிம்பிள் ஒன்று நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின ப்ராடக்ட்டை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினதுனால அன்பாக்சிங் இதெல்லாம் எனக்கு காட்டுறதுக்கு வழி இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் வேணால் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து கியூபோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு மொபைல் கிம்பிள். ஸோ நெட்டில் நான் சர்ச் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிம்பிள்ஸோடைய ப்ரைஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 அதுக்கு கீழே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த கியூபோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு நமக்கு கிடச்சிது. இது நல்லா ஹைலி பிராண்டட் கம்பெனி தான். இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மோட்டர் பைக்ஸ் எல்லாம் நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே அவங்க தான் வந்து இந்த கிம்பிளையும் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ அன்பாக்ஸ் கிடையாது, சாரி, இந்த ஒரு பேக் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் என்ன கம்பெனி, பிராண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனி ஹீரோங்கிறது இந்த லோகோ இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த கிம்பிள் எதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ கிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாட்டிக் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் எனி ஸ்டெபிளைஸாக அதை எடுக்கணும் அப்படின்னா தேர் வி நீட் எ கிம்பிள். அப்போ தான் இந்த கிம்பிள் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ அவுட்டோரில் போய் நம்ம ஏதோ ஒரு ரிசார்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ட்ராவல் லாக் பண்ணும்போது நம்மளுக்கு சேக் இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்கணும், ஷூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிம்பிள் தேவைப்படும், மொபைல் கிம்பிள். அதே மாதிரி இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, என்ன மாதிரி இருக்க யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்டு அதாவது 6,500 ருபீஸ்க்கு இது வந்து இது நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரீட்டைல் ஷாப்ஸ்லேயும் சில ஷாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. யூடியூப் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டேன். அடுத்தது இந்த பாக்ஸை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணால் அவ்வளோ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே ஒரு பவுச் மாதிரி பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கியூபோ அப்படிங்கிற அந்த அவங்களுடைய பிராண்ட் எம்போஸ் பண்ணி அழகாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கேஸே ரொம்ப ஹெவியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒர்த்தபுளாக கொடுத்துருக்காங்க. நம்ம கேரி பண்ணி எங்கே வேணால் நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம். கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸோடு அழகாக நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை அன்சிப் பண்ணி நான் இப்போ பார்க்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வி ஹவ் சம் பேப்பர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து வேரண்டிக்காக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு QR கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கியூபோவில் கிம்பிள் மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணல, லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நிறையா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. அதோடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டு தான் இது வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். நமக்கு வேணும் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு USB ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours பேட்டரி நிற்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் நான் எதுவும் யூஸ் பண்ணால் தான் அதோடைய சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிம்பிள் ஓப்பன் எடுத்துட்டேன். கவரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். அதுதான் அந்த கிம்பிள். இப்போ நான் எடுக்கிறேன். ஓ சூப்பர். இந்த கிம்பிள் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரே கலரில் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இது இப்படி கையில் பிடிச்சோம்னா ஒரு கன்று மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கன்று கையில் பிடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. கையில் கடக்கமாக காம்பேக்டாக இருக்குது. சொன்ன மாதிரி நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டில் கூட கீழ் பாக்கெட்டில் கேரி பண்ணி ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். ட்ராவல் விலாக்லாம் பண்ணும்போது ரொம்ப கேரி பண்ணி ஈஸியாக நம்ம வந்து பிக்சர் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இருக்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த கிம்பிள் தான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நான் இப்போ பார்க்குறேன். ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்து அதுவே நின்றுக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மொபைல் ஹோல்டர். இந்த மொபைல் இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே வந்து வி ஹாவ் வேரியஸ் பட்டன்ஸ். அதே மாதிரி கீழே பின்னாடி
எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் மேஜர். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அதிகமான பட்டன்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு பட்டனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ட்ரைபேடு மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா. இந்த டேபிளில் வச்சு கூட நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி ஓகே டன் இப்படி வச்சு பாருங்கள், டேபிளில் கூட நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் ஸ்டெப்லைஸாக. பட் என்னென்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இந்த கிம்பிள் வந்து கொஞ்சம் ஹெவியாக நல்லா பிளாஸ்டிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபேடினுடைய அந்த பிளாஸ்டிக்குடைய மெட்டீரியலுடைய அந்த இது வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்குது. ஸோ மேபி அது கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தபிள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டேபிள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிம்பிள் நீங்கள் ஹேண்டில் எடுத்து பிடிக்கும் போது இப்படி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். கீழே அது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும், நமக்கு ஈஸியாக வந்து கேரி பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இதோடைய ஃபீச்சர்ஸ் இல்லை என்னென்ன வசதிகள் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அந்த மொபைல் எப்படி வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ மொபைலில் வந்து கையில் எடுத்துகிட்டு அந்த இது என்னுடைய பழைய சாம்சங் மொபைல். ஸோ இது எப்போவுமே வந்து இந்த கிம்பிள் யூஸ் பண்ணும்போது மொபைலில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கழட்டிடணும். ஏன்னா அப்போ தான் இது வந்து என்ன சொல்கிறது, சென்சார் கரெக்டாக பண்ணி நமக்கான ஸ்டெபிளைஸான வீடியோவை பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். நம்ம அது கேஸோட வச்சோம்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து மாற்றுறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டரில் ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்களா? எஸ், அந்த ஏரோ மார்க் எங்கே இருக்குதோ அந்த ஏரோ மார்க் இருக்கக்கூடிய டைரெக்ஷனில் தான் இந்த நம்மளுடைய கேமராவில் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. மொபைலில் அந்த இருக்கக்கூடிய கேமரா லென்ஸ் வந்து அதை நோக்கி தான் நம்ம வைக்கணும். இது வந்து நிறைய பேர் உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ரொம்ப ஈஸி. அதாவது மேலே வந்து இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ட்ராக் பண்ணி இப்படி வச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸி இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சென்டராக கொஞ்சம் பண்ணிக்கலாம். எஸ், பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ ஸ்டெபிளைஸ் பண்ணல, ஏன்னா நான் இன்னும் வந்து இந்த கிம்பிளை நான் இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மொபைல் மட்டும் அதில் ஹோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீ கிம்பிளை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்து வெர்டிக்கலாகவும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம், வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம், ஹரிசாண்டலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாய்ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படி கையில் தள்ளுறக்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை வந்து டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி டேர்ன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 4-5 பட்டன்ஸ் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 4 to 6 மோட்ஸ் டைப் ஆஃப் மோட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு விதமான ஃபீச்சர்ஸை நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷூட் பண்ணியே ஒவ்வொரு மோடு எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி முக்கியமான நீங்கள் மைண்டில் வச்சுருக்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்ன முக்கியமான விஷயம் என்னுடைய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கிம்பிளை பொறுத்த வரைக்கும் கிம்பிளுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ ப்ளூடூத் வழியாக தான் இது வந்து பேர் ஆகுது. இந்த மொபைலுக்கும் அந்த கிம்பிளுக்கும் ப்ளூடூத் வழியாக தான் நம்மளுக்கு பேர் ஆகுது. ஸோ அந்த மொபைலில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கியூபோ ஆப்பே ஒன்று இருக்குது. கியூபோ ப்ரோ அப்படிங்கிற ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிவிட்டு பேர் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் கூட அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிம்பிள் கூட அது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். அதே மாதிரி இன்னொன்று தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்னொரு ஆப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கிம்பிள் ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்பும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி போத் ஆண்ட்ராய்டு அண்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டுக்குமே வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிம்பிள் ப்ரோ அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அதுலேயும் வந்து இதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் அதில் 2-3 எக்ஸ்ட்ரா இருக்குது நான் கேள்விப்பட்டேன். அதை நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம பேர் பண்ணி ஒரு ஷூட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் முக்கியமானது வந்து இந்த ஃபோன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே இந்த கிம்பிள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு உள்ள இப்போ இப்போ நான் பண்ணது கரெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆனே பண்ணணும். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது இந்த மோட்டர் தான் மோட்டர். இது பார்த்தீங்களா, இந்த மோட்டரை தான் சென்ஸ் பண்ணி
ஒர்க் ஆகிறது, டர்ன் பண்ணுறது எல்லா வேலையும் அதை தான் செய்யுது. ஸோ அந்த மோட்ரு வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கணும், நீண்ட நாளைக்கு வரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் கிம்பிள் ஆன் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கிம்பிளை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சவுண்டு வரும், காது வச்சு கேட்டிங்கன்னா திருப்பி லைட்டாக ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து நின்னதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஒரு சேக்காக இப்படி டக்குன்னு நிற்கும். நின்னதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மொபைல் அங்கேருந்து எடுக்கணும். அந்த மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மொபைல் அங்கேருந்து நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கிம்பிள் பற்றி ஓரளவுக்கு, கிம்பிள்னால் என்ன, இது எப்படி என்னங்கிறது நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த கிம்பிள் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஆப் மூலயமா பேர் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி பேர் பண்ணி இந்த எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, அந்த 4 டைப்ஸ் ஆஃப் மோடில் என்னென்ன இருக்குது, பட்டன்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃபார் நவ். தேங்க்யூ.